கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜபாசனிடம் கேட்கலாம். ஜபாசன், சொல்லுங்க, குமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா எப்போ தொடங்க இருக்கு? எத்தனை மணிக்கு ஸ்டாலின் கன்னியாகுமரிக்கு வருகை தர இருக்கிறார்? வணக்கம் சௌதாமணி. உலக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன்பதாகவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நாடு முழுவதும் பல கட்ட ஏற்பாடுகளை செய்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு 17வது கிறிஸ்துமஸ் விழா இன்று மாலை நடக்க இருக்கிறது. அதற்காக சிறப்பு விருந்தினராக திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அவர் நேற்று இரவே விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வந்தடைந்திருக்கிறார். இன்று மாலை 3 மணிக்கு நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குளித்துறை பகுதியில் வர இருக்கிறார். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் அணிவகுத்து 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இன்னும் பலவர் அவர்களை வரவேற்பு கொடுக்க இருக்கிறார்கள். இங்கிருந்து வரவேற்பு கொடுத்து சுமார் இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அருமனை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய விழா மேடையை சென்றடைகிறார். அங்கு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை தொடங்குவது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் கிறிஸ்துமஸ் இளைஞர்கள் இயக்கம் சார்பில் ஸ்டீபன் என்பவர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதற்கான ஸ்டேஜ் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அனைத்தும் தயாராக இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் போலீசார் குறைந்த அளவே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் ஸ்டாலின், அதாவது திமுகவினுடைய பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர் என்ற கோணத்தில் அவருக்கு பாதுகாப்பு இன்னும் அதிக அளிக்கப்பட வேண்டும் என்று திமுக தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இது எப்படியா மேலும் 3 மணிக்கே இந்த பகுதியில் பொதுமக்கள் மட்டுமில்லாமல் அந்த அணிவகுப்பு மரியாதையை பார்ப்பதற்கு, இசைக்குழுவை கண்டுகளிப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேமா, ஜபாசன், இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஸ்டாலின் பங்கேற்கிறார். அந்த விழாவில் நலத்திட்ட உதவிகள் ஏதாவது வழங்கப்பட இருக்கா? நிச்சயமாக ஹேமா, இந்த விழாவில் அவர் பங்கேற்பதற்கு முன்பாக கேக் வெட்டி அந்த விழாவை தொடங்கி வைக்கிறார். அதன் பின்னதாக ஆயிரக்கணக்கானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு அந்த பகுதிகளில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டி இருப்பதனால அருமனை கிறிஸ்துமஸ் விழா என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த விழாவில் ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதோடும் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். மேலும் ஆயர்கள், முன்னாள் ஆயர்கள், தற்போதைய சிஎஸ்ஐ, ஆர்சி, ரோமன் கத்தோலிக் உள்ளிட்ட பங்கு தந்தைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஹேமா.